இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் உள்ளது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அதாவது சீசனானவர் ஒரு பலவீனப்பட்ட மனுஷனை பார்க்கும் பொழுது அவரிடத்துல சொல்லுகிற காரியம்தான் இதுவாக அமைகின்றது. இந்த உலகத்தில் பெரிதாக நினைக்கிறதான வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே நான் உனக்கு சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல சுகத்தை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாங்கள் காணலாம். உண்மையிலேயே இந்த உலகத்தில் வெள்ளியையும் பொன்னையும் சொத்தையும் தான் பெரிதாக நினைக்கிறார்கள். ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றைத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதை பார்க்கிலும் பெரிதான சொத்து தேவனுடைய நாமம். அந்த நாமம் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இந்த பூமியில் தன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்த்தினபடியால் பிதா அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் படிக்கிறோம். அப்படி தேவனுடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வளவு வல்லமையுடைய நாமத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகையால் எங்களிடத்தில் இல்லாத வெள்ளியையும் பொன்னையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிலும் எங்களிடத்தில் இருக்கிற வல்லமையுடைய தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதே சிறந்ததாக இருக்கிறது. Have a nice day.